அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ தஞ்சை பெரிய கோவில் வந்திருக்கோங்க. தஞ்சை பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் கோவில் ராஜராஜ சோழன் கட்டினது. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். இந்த கோவிலை டெம்பிள் ட்ரெயில்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக தன்னுடைய வியூயர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பொதுமக்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு சின்ன முயற்சி, ஒரு அட்டம்ப்டை எங்களை நீங்கள் பாராட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கோயில்கள், புராதன சின்னங்கள் இதெல்லாம் கவர் பண்ணுறோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி தஞ்சை பெரிய கோவில் பெருவுடையார் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம். மிகவும் புராதனமான சின்னம். ஆமாம், இது எல்லாம் இதனுடைய பெருமைகளை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. தஞ்சை பெருவுடையார் கோவில், தாராசுரம் கோவில், கங்கை கொண்ட சோழபுரம்லாம் ரொம்ப பழமையானது. இதெல்லாம் கோட்டை சுவராட்டிருக்கு. அப்படியே இதெல்லாம் அகழி பாருங்கள். இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால நல்ல கூட்டம் வேற. இன்னைக்கு நல்ல கூட்டம். டெம்பிள் ட்ரெயில்ஸ் எவ்வளோ பெரிய கோட்டை சுவர்கள் பாருங்கள். டெம்பிள் ட்ரெயில்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு காமிக்கிறது. தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவில். தஞ்சையும் சோழர்களும். மாமன்னன் ராசராசனால் கிபி 1003 ஆண்டில் கட்டத் தொடங்க பெற்று 1010ஆம் ஆண்டில் நிறைவு பெற்ற தஞ்சை பெருங்கோயில் மகாமேருவின் அடிப்படையில் திட்டமிடப்பட்டுள்ளது. ஆமாம், இந்த கோயிலை பற்றி எல்லாம் எங்கேருந்தெல்லாம் கொண்டு வந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு விவரமாக போட்டிருக்காங்க. தமிழ். தஞ்சை பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் கோவிலோட மேப். அப்படியே மராத்தா நுழைவாயில், கேரளந்தன் திருவாசல், ராசராசன் திருவாசல், நந்தி மண்டபம், வாராகி சன்னதி அப்படின்னு எல்லாம், கருவூர் தேவர் சன்னதி, சுப்பிரமணியர் சன்னதி, சந்திகேஸ்வரர் அம்மன் சன்னதி, நடராஜர் மண்டபம் எல்லாமே. அந்த நுழைவு வாயிலோட பிரம்மாண்டத்தை பாருங்கள். இவ்வளோ பெரிய கற்சுவர்கள் இல்லை, நுழைவு வாயிலோட பிரம்மாண்டம். என்ன மாதிரி கட்டியிருக்காங்க பிளான் பண்ணி. நம்ம தமிழர்களோட கட்டிட கலை, சோழர்களோட வரலாறு. காலையிலேயே செம கூட்டம். கோவிலோட 2வது நிலையை கடந்து இப்போ 3வதாக போயிட்டுருக்கோம். பாருங்கள், ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருக்கு. கோட்டை சுவர்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா புல்வெளி, எல்லாம் புல்வெளி. அதான் 2 நிலையை கடந்து வந்திருக்கோம். 1, 2 ஆச்சு. இது 3வது நிலை, 3வது கோபுரம். பாருங்க, பச்சை பசேல்னு புல்வெளிகள். நல்ல கூட்டம் இன்னைக்கு. பகவான் தான் நல்லபடியாக தரிசனம். இந்த 3வது நிலையை கடந்து போகும்போது தான் பாருங்க, அந்த இடத்துல பெரிய நந்திகேஸ்வரர் தெரிகிறார் பாருங்க. இங்கே தான் பிரதோஷத்துக்கு பிரதோஷம் இங்கே தான் அபிஷேகங்கள்லாம் நடக்கும். அந்த காட்சியையும் பார்ப்போம். நந்திகேஸ்வரரையும் காமிக்கிறோம். இந்த கோட்டை சுவரில் பாருங்கள், 3வது நிலை கடந்து வரும்போது அதில் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், எழுத்துக்கள்லாம், கல்வெட்டுக்கள்லாம் இருக்குது பாருங்கள். மிகப்பெரிய அளவில் தேவ நாகரிக எழுத்து. அந்த கால தமிழ்.
எல்லாம் கல்வெட்டுக்கள் எழுதி வச்சிருக்காங்க. அப்படியே பூரா கிட்டத்தட்ட 1500 வருஷம் பழமையானது. 1500 வருஷம் பழமையான தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழனால கட்டப்பட்டது. இங்க முதல்ல வந்து விநாயகர் சன்னதி வச்சிருக்காங்க. தஞ்சை பெரிய கோவில் எல்லாம் நிறைய ஃபாரின் டூரிஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கைடு வந்து எல்லாம் விவரமாக சொல்கிறாங்க. கைடு எல்லாம் விவரமாக சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய பிராகாரம் பாருங்கள். அந்த காலத்தில் இது வந்து எப்படி சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்கள். ஒரு ரவுண்ட் காமிக்கிறேன். இது நுழைவு வாயில் கடந்து உள்ளே வரும்போது எவ்வளோ பெரிய பிராகாரமாக அகண்டு விரிஞ்சு இருக்கு பாருங்கள். ஃபாரின் டூரிஸ்டெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஃபாரின் டூரிஸ்ட்டுக்கு கைடு வந்து எல்லாம் விளக்கமாக சொல்கிறாரு. இப்போ அந்த அற்புதமான நந்திகேஸ்வரரை பக்கத்தில் போய் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் இன்னமும் பாதுகாப்பாக வச்சிருக்கிற அரசாங்கத்துக்கு, தொல்லியல் துறைக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும். பாருங்க எந்த அளவுக்கு ஒரு விஸ்தாரமா இருக்கு பாருங்க. இப்போ ஒரு 10 படிக்கட்டு கடந்து போக போகிறோம் நம்ம நந்திகேஸ்வரரை சேவிக்கிறதுக்காக. இப்போ படி ஏறியாச்சு. அற்புதமான காட்சி. பெரிய நந்தி. அந்த கழுத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மணிகள், அந்த மாலைகள் இதெல்லாம் அப்படியே தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலில் வந்து அந்த நந்திகேஸ்வரருக்கு அணிவிக்கக்கூடிய அந்த இது அப்படியே காலை மடித்து நந்தி அப்படியே தத்ரூபமாக உட்கார்ந்துருக்கிற காட்சி. அந்த கழுத்தில் மணி மாலைகள். மேலே பாருங்கள் அந்த ரூஃப்லலாம் ஓவியங்கள் எப்படி தீட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். மேலே வந்து ஓவியங்கள்லாம் அப்படியே தீட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தூண்கள்லாம் வந்து சிற்பங்கள். மேற்கூரையில் அதே மாதிரி இங்கே உள்ள தூண்களில் பாருங்கள், சுற்றி இருக்கிற தூண்களில் வந்து கிருஷ்ணர் இந்த மாதிரி சிற்பங்கள், அழகிய வேலைப்பாடு உள்ள. எவ்வளோ உயரம் பாருங்கள் இந்த தூண். இந்த மாதிரி 1 2 3 4 ஒரு பக்கத்துக்கு 4ன்னு 4 பக்கத்துக்கு தூண். இது நடுவுலையும் தூண்கள் இருக்கு. நந்திகேஸ்வரர் எவ்வளோ பெரிய நந்திகேஸ்வரர் பாருங்க. நந்திகேஸ்வரர், துவஜஸ்தம்பம், அப்படியே பெருவுடையார் கோயில் கோபுரம். அது பாருங்க நந்திகேஸ்வரரோட அந்த என்ன சொல்கிறது ஆண் குறி, அது அந்த இது அதுவுமே க்ளீனாக வந்துருக்கு. இல்லை அது எனக்கு சொல்லுங்க.
காட்டுங்க. இந்த கல் தூண்கள்லாம் பாருங்க, அற்புதமாக செதுக்கி வச்சிருக்காங்க. இங்கே வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு வசதியாக லேடர் மாதிரி வச்சு, ஏணி மாதிரி வச்சு மேலே ஏறி அப்படியே அடுத்தபடின்னு மேலே போய் நந்திகேஸ்வரருக்கு பிரதோஷத்தும் போது அபிஷேகம் பண்ணுறதுக்கு வசதியாக வச்சுருக்காங்க. கலை சிற்பங்கள், இந்த தூண்கள்லாம் பெரிய பெரிய தூண்கள், கலை சிற்பங்கள். இது வந்து கோவிலோட துவஜஸ்தம்பம், கொடிமரம் என்கிற துவஜஸ்தம்பம். அப்படியே தாங்கி பிடிக்கிற மாதிரி, யானைகள்லாம் தாங்கி பிடிக்கிற மாதிரி, சிவனும் பார்வதியும் விடையின் மேல். இது வந்து நந்திகேஸ்வரர். நம்ம வந்து சுற்றி பார்த்தோம், நந்திகேஸ்வரரை காமிச்சோம். இது வந்து வெளியிலேருந்து எடுக்கிறோம், கோயிலை ஃபேஸ் பண்ணி நந்திகேஸ்வரர் இருக்கோம். இந்த துவஜஸ்தம்பத்தை சுற்றி வருவோம். பெருவுடையார் கோயில் கோபுரம். எவ்வளோ பெரிய இது பாருங்க, தூண்கள், அந்த தூண்களுக்கு மேலே உள்ள சிற்பங்கள் அற்புதமாக இருக்கு. சிற்பங்கள்லாம் பழமையான சிற்பங்கள், 1500 வருடங்களுக்கு முன்னாடி மேற்கூரையில் வண்ண ஓவியங்கள் தீட்டப்பட்டு, இந்த இதெல்லாம் பாருங்க, கல் தூண் எப்படி அந்த சிற்ப அழகோட. இந்த சோழர் கால சிற்பங்கள், சோழர்களும் பல்லவர்களும் போட்டி போட்டு கோயில் கட்டி சிற்பங்களை செதுக்கி முருகன். இங்கே நந்திகேஸ்வரரை தரிசனம் பண்ண பின்னாடி இந்த இடத்துல பெரிய நாயகி அம்பாளை தரிசனம் பண்ணிட்டோம். அம்பாள் தனி சன்னதி. இப்போ பிரகதீஸ்வரரை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். இதுதான் தஞ்சை பெரிய கோயில், பிரகதீஸ்வரர் டெம்பிள்.
அம்பாளை தரிசனம் பண்ணியாச்சு. பெரிய கொடிமரம், நந்திகேஸ்வரர், இங்கே பக்கத்துலேயே பெரிய நாயகி அம்பாள் சன்னதி. இப்போ சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். டெம்பிள் ட்ரெயில்ஸ் இஸ் வெரி ஹாப்பி டு ஷோ யூ. இது ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ, மேலே இருந்து நம்ம காமிக்கிறோம். இது கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம பார்த்தோம் அம்பாள் சன்னதி. இது வந்து கொடிமரம், அதுக்கு பின்னாடி நந்திகேஸ்வரர், பெரிய நந்திகேஸ்வரர், அதுக்கு பின்னாடி தான் நுழைவு வாயில்கள். இப்போ நாம் உள்ளுக்குள்ளே சன்னதிக்குள்ளே பிரவேசிக்கிறோம். போய் இறைவனை தரிசனம் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா பூரா ஒரு கல் தூண்லேயும் எவ்வளவு சிற்பங்கள் பாருங்கள், அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. ராஜ கணபதி, இங்கே வந்து பிராகாரத்தில் எல்லாமே பாருங்கள். சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியில் கல் தூண்கள் எல்லாம் சிற்ப வேலைப்பாடுகள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் கோவில். இங்கே வாகனங்களை எல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. இங்கே கல் தூண்கள், அதில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகள். கல் தூண்கள், சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம். இப்போ தான் பிரகதீஸ்வரரை சேவிச்சுட்டு வரோம். நல்ல சேவை. முதல் பெரிய நாயகி அம்பாளை சேவித்தோம், இப்போ பிரகதீஸ்வரரை சேவிச்சுட்டு வரோம். சுவாமி சன்னதி முன்னாடி நோ ஃபோட்டோஸ் நோ வீடியோஸ்னு சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம எடுக்க முடியல. நல்ல தரிசனம் ஆச்சு. பெரிய நாகம், அந்த நாகம் கொடை பிடிக்க பிரகதீஸ்வரர் லிங்க வடிவில் வீற்று இருக்கார். ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னொரு சைட்லேருந்து எடுக்கப்பட்ட உயரமான இதுலேருந்து எடுக்கப்பட்ட காட்சி. நாம் அது அங்கே தெரியறது பாருங்கள், அந்த வழியாக தான் வந்தோம். மெயின் கோபுரம், ஒரு 2-3 நடைகள் வாசல் தாண்டி பெரிய நாயகி அம்பாளை சேவிச்சுட்டு இங்கே வந்து உள்ளுக்குள்ளே வீட்டில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் எம்பெருமானியை தரிசனம் பண்ணிவிட்டு, எவ்வளவு ஒரு பிரம்மாண்ட விமானத்துக்கு மேலே இருக்கார் பாருங்கள் பிரகதீஸ்வரர் பெருமான். இந்த பிரகதீஸ்வரர் எம்பெருமானையும் சேவிச்சுட்டு இப்போது வெளியில் வர மக்கள்லாம் பாருங்கள் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க சிவபெருமானை சேவிச்சுட்டு. கட்டடக்கலையினுடைய உச்சகட்டம், கட்டடக்கலையின் சிறப்பு. பெரிய கோபுரம். இது கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், இது மூன்றும் ஒரே வடிவத்தில் இந்த கோபுரங்கள் கட்டப்பட்டது. எப்படி இருக்கு பாருங்க, அற்புதமாக இருக்கு. சுமார் 1200 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பிரம்மாண்ட கோவில், ராஜராஜன் கட்டின கோவில். அற்புதம் அற்புதம். நம்ம தமிழனுடைய பெருமை, தமிழ் ராஜாக்கள், பல்லவ மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர சோழ பாண்டிய மன்னர்கள்லாம் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க, பிரம்மாண்டம். இது வந்து கீழே மணல்லையே ஃபவுண்டேஷன் போட்டுதா சொல்லுவாங்க. எத்தனையோ டன் எடை. அது என்ன ஒரு நிலநடுக்கம் பூகம்பம் வந்தால் கூட அது அப்படியே அசைஞ்சு கொடுத்து அதே இடத்துல இருக்கா மாதிரி. இதுதான் பிரகதீஸ்வரரோட கருவறை. அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த காலத்திலேயே வந்து பன்னெடுங்காலம் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் பேசணும் அப்படின்றது தான் நம்ம அந்த கட்டடக்கலை. அங்கே பாருங்க, துவஜஸ்தம்பம், துவஜஸ்தம்பம், பெரிய நந்தி, நுழைவாயில், அப்புறம் அம்பாளை சேவித்தோம். இப்போ வந்து பிரகதீஸ்வரரை உள்ளே போய் சேவிச்சுட்டு வெளியில் வர வழி. இந்த கருவறைக்கு மேலே அந்த
இந்த பெரிய கோபுரங்க, அற்புதமான கோபுரம். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில்னாலே இந்த கோபுரத்தை தான் அடையாளமாக காமிப்பாங்க. எவ்வளவு சிற்பங்கள், எவ்வளவு வேலைப்பாடுகள், எவ்வளோ நுட்பமான தொழில்நுட்பம், அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அற்புதம். இது வந்து தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு போகிற வழி பாருங்கள், எந்த அளவுக்கு அமைச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். என்ன சேவிச்சிட்டோம் அங்கே சிவபெருமான் நடனம் ஆடுற மாதிரியான காட்சிகள் எவ்வளோ அற்புதமாக செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். கோபுரத்தினுடைய அழகு, எவ்வளோ பெரிய கோயில் பாருங்கள். இப்போ நம்ம அந்த படிக்கட்டுகள் ஏறிக்கிட்டு இருக்கோம். லைவாக கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே அம்மா இங்கே பாருங்கள், அந்த இடத்துல கல்வெட்டுக்கள்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். வரிசையாக அப்படியே கல்வெட்டுக்கள் செதுக்கி வச்சுருக்காங்க எல்லாமே. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கூட அந்த இறங்குற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சிற்பங்களாலேயே செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் பன்னெடுங்காலமாக எல்லாம் டேமேஜ் ஆன பிற்பாடு தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இந்த கோவில் இருக்கு. தஞ்சை பெரிய கோயிலுடைய கருவறை கோபுரம் இதுதான் மெயினான ஒரு இந்த கோவிலுடைய சிறப்பு. 1000 வருடங்களுக்கு மேலே பழமையான கால கட்டிடம். சோழர் காலத்தின் சிறப்பு, தமிழர்களின் சிறப்பு, கட்டிடக்கலையினுடைய நுணுக்கத்துக்கும் ஒரு சான்று. தமிழர்களுடைய கட்டிடக்கலை, தமிழ் மன்னர்கள் எவ்வளவு இதில் சிறந்து விளங்கினாங்கன்னு. இது அங்கே ஒருத்தர் இறங்கி வராரு பாருங்க, அதுதான் தட்சிணாமூர்த்தி சன்னதி. ஒவ்வொரு இடத்துலையும் சிற்பங்கள், அப்படியே நுட்பமாக சிற்பங்களை செதுக்கி வச்சு கடவுளர் உருவங்களை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இது வந்து சுப்பிரமணியர் சன்னதி. இன்னும் அந்த பக்கம் நம்ம போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கோயிலை சுற்றிங்க, அப்படியே 4 பக்கமும் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க பிராகாரங்கள். அப்படியே தெரியும் பாருங்கள், 4 பக்கமும் அப்படியே சுற்றி வர மாதிரி தூண்களும். இங்கே மேலெல்லாம் ஒரு காலகட்டத்தில் பெயிண்டிங்ஸ்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் இப்போ இல்லை. எல்லாம் நம்ம மக்கள் பாருங்கள் அவங்க பேரை எழுதி வச்சுட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பூரா வந்துங்க எல்லாமே வந்து கல்வெட்டுக்கள் அப்படியே வரிசையாக எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். கல்வெட்டுக்கள் அதெல்லாம் என்ன கல்வெட்டுக்கள், இதனுடைய அர்த்தங்கள் என்னன்னு நமக்கு தெரியல. எல்லாமே பூரா கல்வெட்டுக்கள். அந்த காலத்தில் கோவில் கட்டினது மட்டும் இல்லாமல் எப்படி கட்டினாங்க, ஏதா கட்டினாங்க, அந்த காலத்து வரலாறு எல்லாம் நம்ம மக்கள் பாருங்கள் எப்படி பண்ணிட்டாங்க. இன்னும் கூட இதெல்லாம் வந்து அரிய பொக்கிஷங்களை பாதுகாத்து வைக்கணும். பூரா எல்லாம் கல்வெட்டுக்கள் நல்லா பாருங்கள். இது தேவ நாகரிக எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் போல இருக்கு. அது மாதிரி பூரா எங்கே பார்த்தாலும் கல்வெட்டு, எங்கே பார்த்தாலும் சிற்பங்கள், எங்கே பார்த்தாலும் பிரம்மாண்டமான கலைநுட்பமான தூண்கள். ஒரு தூணையும் 3 பேர் 4 பேர் வந்து சேர்ந்து கட்டி பிடிச்சாதான். இங்கெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் கல்வெட்டுங்க, கண்ணீர் தாங்க வருது. இதெல்லாம் பார்த்தாக்கா நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு சரித்திர சான்றுகளாக இதெல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் செதுக்கி வச்சு கல்வெட்டுகள் கட்டி இந்த வர ஒரு பீமும் ஒரு கல்லும் எங்கிருந்தோ எடுத்துன்னு வந்து இது எல்லாத்தையும் வச்சு
இதெல்லாம் செய்கிறது வந்து ரொம்ப அமானுஷ்யமான சக்தி, ஒரு தெய்வ சக்தி, ஒரு அமானுஷ்யமான சக்தியால் தான் நடக்குமே தவிர ஒரு மனிதனுக்கு கற்பனைக்கு எட்டாத. எப்படி பாருங்கள், இங்கெல்லாம் கூட செதுக்கி வச்சுருக்காங்க. பிரம்மாண்டமான கல்லை கொண்டு வந்து தூண்களாக்கி செதுக்கி சிற்பங்களாக்கி அதில் வந்து எல்லாம் இந்த பாருங்கள் அந்த கல்லுகளெல்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் இன்றைக்கி விடுமுறை தினன்றதுனால மக்கள் நிறைய அப்படியே நம்ம டெம்பிள் ட்ரெயில்ஸ் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே காமிச்சிட்டு வரோம். பிரமிப்பாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. நம்ம வாழற வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அந்த கருவறைக்கு மேலே உள்ள பிரகதீஸ்வரரோட கோபுரங்க, இதுதான் இந்த தஞ்சை பெரிய கோயிலினுடைய சிறப்பு. அவ்வளோ வெயிட்டுன்னு சொல்லுவாங்க, அத்தனை டன் ஆன அந்த சிறப்பு. இங்கே கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஈவினிங்கில் ஜெகஜோதியாக இருக்கும் இந்த கோவில். அது வந்து இந்த பக்கத்தினுடைய இதை காமிக்கிறாங்க. இது வந்து சுப்பிரமணியர் சன்னதி. அப்படியே சுற்றி வர பிராகாரங்கள் மாதிரி அப்படியே வச்சுருக்காங்க. அங்கே ஒரு கிணறு, ஒரு வேப்ப மரம் இங்கே இருக்குது. இது பாருங்க, இந்த கோபுரத்தினுடைய பின்புற தோற்றம். அப்படி கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தோட பின்புற தோற்றம் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக அந்த சிற்பங்களை எல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இவ்வளோ கல்லையும் ஒன்று மேலே ஒன்று ஏற்றி கொண்டு கட்டி சிற்பங்கள்லாம் செதுக்கி நுணுக்கமாக அதை அந்த இடத்துல வச்சு அழகாக இத்தனாயிரம் வருஷம் அதை தாங்குற மாதிரி அதை வந்து செஞ்சுருக்காங்கன்னா என்ன கட்டிட கலையினுடைய அறிவியல் தொழில்நுட்பம் நம்ம தமிழர்களோடது. நம்ம ராஜாக்கள்லாம் எந்த அளவுக்கு சிந்திச்சிருக்காங்க பார்க்கவே இதெல்லாம் ஒரு பிரமிப்பாக இருக்குங்க. இதுக்கு மேலே எதுவும் எனக்கு சொல்லவே தோணலை. இதெல்லாம் நினச்சி பார்க்க பார்க்க பிரமிப்பாகவும் கண்ணீராகவும் வருது எனக்கு. பூரா பார்த்தீங்கன்னாக்கா எதையும் அவங்க சும்மாவே விட்டு வைக்கலைங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கல்வெட்டுக்கள், அந்த வரலாறு எப்படி கட்டினாங்க, ஏதா கட்டினாங்க, எவ்வளோ பேர் கட்டினாங்க, அந்த காலத்து வரலாறுகள் எல்லாமே, சிற்பங்கள், கல்வெட்டுக்கள். இங்கே வரிசையாக வந்து லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யானை வந்து லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி, வணங்குற மாதிரி, மலர் சூட்டி வணங்குற மாதிரி ஓவியங்கள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இது இங்கே மேலே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. எல்லாமே அழிஞ்சு போச்சு, எல்லாமே பாதி. பூரா கல்வெட்டுக்கள், அந்த காலத்திலேயே ஓவியங்கள்லாம் எழுதி எல்லாம் அற்புதமாக வச்சுருப்பாங்க. லிங்கங்கள்லாம் வச்சு எல்லாம் காலப்போக்கில் சிதிலம் அடைஞ்சு போச்சு. லிங்கேஸ்வரரை வழிபடுற மாதிரி, பிரகதீஸ்வரரை வழிபடுற மாதிரி மலரிட்டு வழிபடுற மாதிரி வரிசையாக லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. வரலாறுகள், சிவபெருமான் நடராஜரனுடைய வண்ண சித்திரம்லாம் எழுதி வச்சு, எதையுமே சும்மா வைக்கல, எல்லாத்துலேயுமே ஒரு தத்துவங்கள்,
வண்ண சித்திரங்கள், கல்வெட்டுக்கள், சிற்ப ஓவியங்கள், அப்படியே சைவ சமயத்துக்கு அவ்வளோ தொண்டாட்டிகிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் மன்னர் ஆட்சி முறையும் மதமும் வேறா இல்லை. இது சித்திரங்கள்லாம் பாருங்கள். புஷ்பக விமானம், ஆகாய விமானம்னு சொல்லுவாங்களே, அந்த காலத்துலேயே எல்லாம் மேலே எழுதி வச்சுருக்காங்க. எல்லாமே அழிஞ்சு போச்சு காலப்போக்கில். எல்லாம் லிங்கங்கள் வரிசையா லிங்கங்கள். அந்த மாதிரி வரிசையாக லிங்கங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. சுவர் ஓவியங்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அதை பற்றின குறிப்புகள்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அருமையான கருவறை சிற்பங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இது சுவாமி சந்நிதி. எல்லாம் இறங்கி வராங்க. அந்த இறங்கி வர படிக்கட்டுகளை பாருங்கள். அந்த படிக்கட்டுகளை வந்து அப்படியே யானை வந்து இழுக்கிற மாதிரி, இதை ஒரு ரதம் மாதிரி வச்சு அந்த ரதத்தை யானைகள் அப்படியே இழுத்துக்கிட்டு வரா மாதிரி தத்ரூபமான சிற்பங்கள். எவ்வளோ நுண்ணிய சிற்பங்கள், வேலைப்பாடுகள் பாருங்கள். ஒரு கல்லுலேயுமேங்க எவ்வளவு வேலைப்பாடுகள் பாருங்கள். அப்படியே எதையுமே ஒரு இன்ச்சு கூட விட்டு வைக்கல. அதெல்லாம் ஒரு சிற்பமாக்கி நுண்ணிய வேலைப்பாடுகளோட அற்புதமாக பண்ணி வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்கள், சிவபெருமான் சிவலிங்கங்களை வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே மேலே வந்து சுவர் ஓவியங்கள். அந்த காரிடார் எவ்வளோ தூரத்துக்கு போகிறது பாருங்கள். வரிசையாக லாங் டிஸ்டன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபர்லாங் இருக்கும், 2 ஃபர்லாங் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய காரிடார். இந்த மாதிரி காரிடார் வச்சு 2 பக்கம் தூண்களை வச்சு, இந்த பக்கங்களில் வந்து லிங்கங்களை வச்சு, இந்த இடத்துல சுவர்களில் ஓவியங்களை தீட்டி அதுக்கு மேல் கொண்டு எல்லாத்தையும் வரைஞ்சி, என்ன அற்புதம் பாருங்கள், என்ன அற்புதம் பாருங்கள். வரிசையா லிங்கங்கள் தான், சுவர் ஓவியங்கள், கல்வெட்டுக்கள். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த முருகர் சந்நிதி அப்படியே அந்த பிரகதீஸ்வரர் அந்த கருவறை இருந்தது இல்லையா, அதனுடைய ஒரு மினியேச்சர் அதே மாதிரி சிறுசாக செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த யானை அங்கேருந்தே நம்ம கூட காமிச்சோம். யானை, இந்த சின்ன சின்ன வேலைப்பாடுகள்லாம் பாருங்களேன். இந்த சின்ன சின்ன வேலைப்பாடுகள். இங்கே அபிஷேக நீர் வந்து வழியிருதுங்க. இதுதான் உச்சக்கட்ட. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. உச்சக்கட்டத்தில் இந்த அபிஷேகம் பண்ணுறாங்க. அபிஷேகம் பண்ண அந்த நீராகப்பட்டது அப்படியே இதில் வந்து வழிஞ்சு அப்படியே இதை இங்கே இப்படி கீழே விழுறதுங்க. இது பூரா கல்லில் பண்ணியிருக்காங்க. பொதுவாக நம்ம மக்கள் வந்து இரும்பில் பண்ணுவாங்க, மரத்தில் பண்ணுவாங்க. அந்த காலத்திலேயே திங்க் பண்ணி பாருங்கள், கல்லுலேயே செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அதையும் ஒரு வேலைப்பாடோட தொழில்நுட்பத்தோட ஒரு ஸ்டாண்டு மாதிரி வைக்காமல் ஒரு சிங்கம் மாதிரி வச்சு அதுலேயே வந்து சிற்பங்களை செதுக்கி, சிற்பக்கலையின் உச்சங்க, அறிவியலினோட உச்சம். மகிஷாசுரமர்தினி. மகிஷாசுரமர்தினுடைய அந்த சிற்பம் பாருங்க, அப்படி ஒரு தத்ரூபமா வச்சிருக்காங்க. அந்த தூண்கள்லாம் அப்படியே தாங்கி நிற்கிற மாதிரி இந்த
இந்த ரதத்தை, இந்த அமைப்பை அது இதுக்கு அப்படியே தத்ரூபமாக எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். வேலைப்பாடுகள் பாருங்கள், அப்படியே தத்ரூபமாக பாருங்க. அப்படியே ஒரு சின்ன அப்படியே நுண்ணிய நுட்ப சிற்ப வேலைப்பாடுகள். அப்படியே ரதம் மாதிரி இந்த குதிரையும் யானையும் இந்த மண்டபத்தை இழுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய கோயில் பாருங்கள். வரிசையாக சிற்பங்கள், மண்டபங்கள், அற்புதம். இது காமிக்கிறதுக்கு ஒரு நாள் போராது. இந்த சுப்பிரமணியர் கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தூண்களுங்க, அதில் எவ்வளவு அற்புதமாக செதுக்கி இருக்காங்க பாருங்கள். நுண்ணிய வேலைப்பாடுகளோட அற்புதமாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ தூண்கள், எவ்வளோ கர்டர்ஸு, அஷ்டதிக் பாலகர்கள் பாருங்க. மேற்கூரையில் கூட நுண்ணிய சிற்பங்க, அப்படியே பாம்புகள்லாம் வரா மாதிரி மேற்கூரையில் கூட சிற்பங்கள். மேற்கூரையில் கூட சிற்பங்கள் தத்ரூபமாக இருக்கு. ஒன்று பெருவுடையார் சன்னதி, பிரகதீஸ்வரர் சன்னதியினுடைய இந்த சைடு வெர்ஷன், இந்த பக்கத்தினுடைய தோற்றம். இது வந்து சுப்பிரமணியர் சன்னதி. அந்த காலத்தில் அரசியலும் ஆன்மீகமும் ஒன்றா இருந்திருக்கு. இந்த இடம் பாருங்க, எவ்வளோ அற்புதமாக செதுக்கி வச்சிருக்காங்க. நுட்பமான சிற்பங்கள் எல்லாமே. நிறைய சுற்றுலாவுக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு. சிறப்பு தஞ்சை பெரிய கோவில், பிரகதீஸ்வரர் டெம்பிள், பெரிய நாயகி அம்பாள், சுப்பிரமணியர் எல்லாரையும் சேவிச்சோம். பிரகதீஸ்வரர், பெரிய நந்திகேஸ்வரர், மத வித்தியாசம் எல்லாமே இவங்களும் வந்திருக்காங்க பாருங்க. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு லிமிட்டெட் டைம், ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள எல்லாத்தையுமே எடுக்க வேண்டிய கட்டாயம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு விரிவாக காமிச்சிருக்கோம். இந்த வழியாக தான் உள்ளே வந்தோம். 2-3 நிலைகளில் கடந்து இப்போ கூட பள்ளிக்கூட பிள்ளைகள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். எக்ஸ்கர்ஷன்ஸ், நிறைய சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு பயணிகள், உள்நாட்டு வெளிநாட்டு பயணிகள் எல்லாருமே வராங்க. இதுதான் பெரிய நந்தி.
பெருவுடையார் பிரகதீஸ்வரர் சந்நிதி. அந்த சந்நிதிக்கு மேலே இருக்கக்கூடிய கருவறை கோபுரம் தான் இந்த கோவிலோட சிறப்பு. சுற்றி பிராகாரங்கள். 1000 வருடம் பழமையான கோவில். டெம்பிள் ட்ரெயில்ஸ் இந்த தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் டெம்பிளை காமிக்கிறதுல ரொம்ப பெருமை, மட்டற்ற மகிழ்ச்சி. என்னோட வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் ஐ ஹோப் தே வுட் ஹேவ் என்ஜாய்ட். இன்னும் நிறைய நிற்க வச்சு சரித்திர சான்று குறிப்புகள்லாம் கொடுத்துருக்கணும். ரொம்ப டைம் இல்லாததுனால பண்ணலை. எவ்வளோ மக்கள் வந்து பார்வையிடுறதுக்கு வராங்க பாருங்கள், வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் தஞ்சை பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் டெம்பிள் நம்ம விசிட் முடித்தோம். இப்போ இங்கிருந்து அடுத்த இதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.